இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. குத்தம் சொல்ல வேண்டியது கோவப்பட வேண்டியதெல்லாம் அவன் ஒருத்தி மேலே தான். மறந்துட்டியா? அன்னைக்கு வட்டி வசூல் பண்ணுற பிரச்சனை இல்லை, கர்ணாவை அசிங்கப்படுத்தினதாக இருக்கட்டும், அப்புறம் ஹாஸ்பிட்டலில் விஸ்வா பிரச்சனையில் 20 லட்ச ரூபா கேட்டதாக இருக்கட்டும், இன்றைக்கி பொண்ணு பார்க்குற விஷயத்தை தலையிட்டு நம்மளை கேவலப்படுத்துனதாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் காரணம் அவ தான். ஒவ்வொரு தடவையும் நம்ம தன்மானத்தை சீண்டி பார்க்குறா. அவளை சீக்கிரமே கிள்ளி போடணும். சரியா சொன்ன. அவளுக்கு நம்ம ஸ்டைலில் பாடம் கற்றுக் கொடுக்கணும். நீ ஒன்று சொல்லுன்னு பார்த்துக்கலாம். டே கர்ணா, நாங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கோம், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? இந்த முன்கோபத்தால் தானே நாம் இப்படி அசிங்கப்பட்டு வந்து நிற்கிறோம். அதுக்காக அந்த பொண்ணை அப்படியே விட்டுற சொல்கிறீங்களா? அதுக்கான நேரம் வரும்போது அதை பார்த்துக்கலான்னு நான் சொல்கிறேன். நாம் பண்ண வேண்டியது அவனுக்கு கல்யாணம் மட்டும்தான். அதை பற்றி பேசுவோம். அதெல்லாம் இனிமே ஆவற கதை இல்ல. இவன்லாம் ஒரு ஆளு, இவனை நம்பி யாரு போட்டு கொடுப்பா? இந்த ஆளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதே உலக தேசியத்துல 9வது அதிசயம். இதுல இவரு அவனை குறை சொல்றத பாரு. எல்லாம் நேரம் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு. எல்லாம் நம்ம சொந்தத்தில் ஒரு பொண்ணு தான். கல்யாண பேச்சு எடுத்தப்பவே வேற ஏதாவது பொண்ணு எதுவும் அமையலைன்னா கடைசியில் கேட்கலாம்னு யோசனை பண்ணி மனசுக்குள்ளேயே வச்சிருந்தேன். இப்போ நடக்கிறதையெல்லாம் பார்த்தா ஆரம்பத்திலேயே அதை கேட்டு முடிச்சுறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. சொந்தத்திலையா? மொத்த சொந்தத்துக்கும் நம்ம ஆளுங்க ஒரு டைப்பானவங்கன்னு தெரியுமே. தெரிஞ்சே பொண்ணு கொடுக்குற அளவுக்கு எந்த பைத்தியக்கார குடும்பம் ரெடியா இருக்கு? யாரை மனசு வச்சு சொல்கிறீங்க? வேற யாரும் இல்லை, சின்னவன் திவாகரன் குழந்தையாவை தான் மனசில் வச்சு சொல்கிறேன். யாருங்க மாமா? ஏன் தங்கச்சிங்களா? ஆமாம் ஆமாம், அருமையான யோசனை மாமா. நம்ம கருணாக்கு பொருத்தமா இருப்பா. முன்னாடியே சொல்லியிருந்தா கூட்டு பேசிடலாம்ப்பா. வேற எங்கேயாவது அமைஞ்சிரும்னு பார்த்தேன். இதை விட ஒரு நல்ல பொண்ணு வேற எங்கேயும் கிடைக்காது மாமா. கருணாவுக்கு விருப்பமானு கேட்டு ஜெயந்தியோட அப்பா அம்மா வர சொல்லி உடனே பேசி முடிச்சிருங்க. எதுக்கும் கருணா கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க ஐயா. அவங்கிட்ட என்னத்தை கேட்கறது? கட்டுடான்னு சொன்னா தாலியை கட்ட போறான். கிருபா, சொல்லுங்கப்பா. உனக்கு சம்மதம் தானே? எனக்கு சம்மந்தம் தான். அப்போ ஒரு நல்ல நாளா பார்த்து வர சொல்லு, பேசுவோம். நான் ஒருத்தி தான் இங்க வந்து தெரியாம சிக்கிக்கிட்டு சிக்கன் கொத்துக்கறி மாதிரி குத்து வாங்குறேன்னு பார்த்தா என் தங்கச்சி வாழ்க்கைக்கும் சங்கு உத சதி பண்றாங்களே. நான் என்ன பண்ணுவேன்? அவ்வளவுதான், ஒன்னும் பண்ண முடியாது. அவ்வளவு சத்தமா பேசிட்டேன். நல்லா கேட்டுச்சு. ஏண்டா ராஸ்கல், என் ஃபேமிலிக்குள்ள நீ வருவியா? நான் வர விட்டுருவனா?